நாங்க சொல்ற இந்த மெத்தட்ல நீங்க பத்திரப்பதிவு செஞ்சீங்கன்னா ₹1 இல்ல ₹2 இல்ல ₹10,000 வரைக்கும் உங்களால பத்திரப்பதிவு செலவு குறைச்சிக்க முடியும். ஆனா இந்த மெத்தட பண்றதுக்கு நம்மள எத்தனை பேருக்கு மனசு வரும் அப்படிங்கிறது தான் தெரியல. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு இடத்தை வாங்குறதுக்கு கூடுதலா எவ்வளவு ரூபா கொடுக்கறதுனாலும் நாம ரெடியா இருப்போம். அதே இது அந்த டாக்குமெண்ட் ரைட்டருக்கு துட்டு கொடுக்கிறதுக்கு நம்மள பலருக்கும் அது கஷ்டமா தான் தெரியுது. இப்போ இந்த வீடியோவுல பத்திரப்பதிவு செலவுல ₹10,000 வரைக்கும் எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி பத்திர எழுத்தாளர் அதாவது டாக்குமெண்ட் ரைட்டருக்கு உண்மையிலேயே நம்ம காசு கொடுக்கணுமா, அப்படி கொடுக்கறதா இருந்தா எவ்வளவு ரூபா தான் கொடுக்கணும் அப்படிங்கறத இப்ப ஃபர்ஸ்ட் நாம பாத்துறலாம். இப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா இதுல மொத்தமே 3 விஷயம் தான் இருக்குது. அதுல முதல் விஷயம் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு இடத்தை வாங்க போறீங்க பாத்தீங்களா, அந்த குறிப்பிட்ட இடத்தோட கைட்லைன்ஸ் வேல்யூ அதாவது வழிகாட்டி மதிப்பு எவ்வளவு ரூபா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை விலை கொடுத்து வாங்க போறீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு அரசு ஒரு விலை நிர்ணயம் பண்ணிருக்கும். இந்த மாதிரி அரசு நிர்ணயம் பண்ணின ரேட் தான் கைட்லைன்ஸ் வேல்யூ. அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ எவ்வளவு ரூபா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் டாக்குமெண்ட் ரைட்டர் உங்ககிட்ட எவ்வளவு ரூபா வாங்கணும் அப்படிங்கறத நீங்க கணக்கே போட முடியும். ஏன்னா இதுதான் பேசிக்கான விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க கணக்கு போடணும். அந்த கணக்கை நீங்க எப்படி போடணும்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க வாங்கக்கூடிய இடத்துக்கு கைட்லைன்ஸ் வேல்யூ 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. நீங்க இதுல 7% அதாவது 70,000 ரூபாய்க்கு பத்திரம் மட்டுமே வாங்கணும். அதுக்கப்புறம் பதிவு கட்டணமா 2% அதாவது 20,000 ரூபாவை பதிவு கட்டணமா நீங்க அரசாங்கத்துக்கு கட்டணும். ஆக மொத்தம் 90,000 ரூபாய் ஆச்சு. இன்னுமே நீங்க அரசாங்கத்துக்கு கட்டணம் கட்டணும். அது என்னலாம்னா இப்போ ஸ்கிரீன்ல போடுற நீங்களே பாத்துக்கங்க. இப்போ ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ₹1 கூட நாம டாக்குமெண்ட் ரைட்டருக்கு கொடுக்கல. அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை தான் டாக்குமெண்ட் ரைட்டர் மூலமா கட்டுறோம். இப்போ மூணாவது விஷயம் என்னன்னா, டாக்குமெண்ட் ரைட்டருக்கு நம்ம பணம் கொடுக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட் ரைட்டர் தான் நமக்காக கஷ்டப்பட்டு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தராரு. அவங்களுக்கும் எவ்வளவு ரூபா கூலி கொடுக்கணும் அப்படிங்கறத அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க வாங்கக்கூடிய சொத்தோட மதிப்பு 10,000 ரூபாய்க்கு கம்மியா இருந்துச்சுன்னா 50 ரூபாய் நீங்க அவருக்கு கொடுக்கணும். அதே இது நீங்க வாங்கக்கூடிய சொத்தோட மதிப்பு 10,000 ரூபாய்க்கு மேல ஆனா 50,000 உள்ள இருந்துச்சுன்னா நீங்க 100 ரூபாய் அவருக்கு கொடுக்கணும். அதே இது 50,000 மேல ஆனா 1 லட்சத்துக்கு உள்ள இருந்துச்சுன்னா நீங்க 150 ரூபாய் கொடுக்கணுமா. அதே இது 1 லட்சம் to 2 லட்சத்துக்கு உள்ள இருந்தா நீங்க 200 ரூபாய் கொடுக்கணுமா. 2 லட்சம் to 5 லட்சம்னா 300 ரூபாய் கொடுக்கணும். 5 லட்சத்துக்கு மேல நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு முடிச்சாலும் சரி 400 ரூபாய் அவருக்கு கண்டிப்பா கொடுத்துறணும். அதனால நீங்க டாக்குமெண்ட் ரைட்டருக்கு கொடுக்க வேண்டிய துட்டை கண்டிப்பா பேரமும் பேசாதீங்க. அதே மாதிரி வருத்தப்பட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய துட்டு தான் நீங்க அவர் மூலமா கட்டுறீங்க. அதனால டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட பேரம் பேசாம எதுக்கெல்லாம் எவ்வளவு ரூபாய் கட்டினீங்க அப்படிங்கறத கணக்கு கேளுங்க. அது நியாயமானது. இப்போ அடுத்ததா நாம பத்திரப்பதிவு செலவுல 10,000 ரூபாய் வரைக்கும் எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத பாத்துறலாம். இதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அது என்னன்னா, நீங்க வாங்கக்கூடிய இடத்துக்கு கைட்லைன்ஸ் வேல்யூ 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா தான் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய இடத்தை நம்ம கண்களுக்கு சமமான நல்ல கேட்டுக்கங்க, நம்ம கண்களுக்கு சமமான பெண்கள் பேர்ல தான் கண்டிப்பா வாங்கணும். அப்படி நீங்க பெண்கள் பேர்ல வாங்கினா தான் நாம முன்னாடி 2% பதிவு கட்டணம் கட்டணும்னு சொன்னோம்ல, அந்த பதிவு கட்டணம் பெண்கள் பேர்ல இடம் வாங்குனீங்கன்னா 1% மட்டும் கட்டினா போதும். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்க இடத்தோட கைட்லைன்ஸ் வேல்யூ எவ்வளவு அப்படிங்கறத TN Regnet அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போய் வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம்.